காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது கடைசி நேரத்தில். அது முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி தான் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய போராட்டம் அதுக்கும் இதே கதை தான். அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தினா ஊடகத்துல வரணும்னு தாங்க எதிர்பார்ப்பாங்க. நீதியரசருக்கு இது எப்படி தெரியாம போச்சுது? ஒரே ஒருத்தர் செல்போனை வச்சு படமும் எடுத்துட்டு அவங்கள மிரட்டவும் செய்துட்டு அப்புறம் அதுல ஒருத்தர் அடிச்சு துரத்திக்கிட்டு அந்த 2 பேரும் சேர்ந்து இவரை திருப்பி அடிக்க மாட்டாங்களா? வாய்ப்பு இல்லையா? அதுக்கு உயிருக்கு போராட்டம்னு வரும்போது தூக்கி போட்டு மிதிக்கத்தானே செய்வாங்க. யாருக்குமே வருமே, கோவம் வரத்தானே செய்யும். அந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்களா? அப்ப இவன் ஒரு ஆளா இருக்கு வாய்ப்பு இல்லல்ல. இன்னொன்னு இவன் வந்து இன்னொரு ஆளா சாருன்னு சொன்னா அந்த சாரு யாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாத கொஸ்டினா இருக்கு. அந்த சாரு மா சுப்பிரமணியமா ஏன் இருக்கக்கூடாதுங்கிற சந்தேகம் தமிழகம் முழுக்க இது உலாவிட்டு இருக்கு. இல்லங்க, அதுக்கு மேல இன்னொருத்தர் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மெம்பரா இருந்தது வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி, அவரா கூட ஏன் இருக்கக்கூடாதுங்கிற சந்தேகத்தையும் கிளப்புறாங்க சிலர். பாதிக்கப்பட்ட பொண்ணை விட பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொன்ன வாக்குமூலம் தான் உங்களுக்கு முக்கியமா? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பாக பாஜக, அதிமுக, பாமக, இன்னும் நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம், எந்த கட்சிகள் எல்லாமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர் போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஏன்னா இன்னும் வந்து சில மர்ம முடிச்சுகள் இருக்குது. இன்னும் மர்ம மனிதர்கள் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. அந்த சாரு வந்து யார்? அது வந்து மா சுப்பிரமணியமாக இருக்கலாம். ஏன்னா அந்த குற்றவாளி வந்து அந்த ஞானசேகரங்கிற அந்த மிருகத்துக்கு வீட்டுக்கே இவர் போய் சாப்பிட்ருக்காரு. இவருடைய நடைப்பயிற்சி அது இது இவருடைய பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் திமுகவினுடைய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இடத்துல கலந்துருக்காரு. அதுமாதிரி திமுகவினுடைய நிர்வாகி அவர். ஆனால் திமுககாரங்க இன்னமும் அந்த கட்சியை விட்டு அவரை நீக்கலை. அதை விட ஒருபடி மேலே போய் ஒரு கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, கட்சியில் இல்லைங்கிற மாதிரி இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பல்வேறு சந்தேகங்கள் அதில் வந்து இருக்கிறதுனால தான் அதை வந்து எல்லாரும் முன்னெடுத்து போகிறாங்க. இல்லைனா கோர்ட் வந்து ஏற்கனவே வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய நீதியரசர்கள் எஸ் சுப்பிரமணியம், அப்புறம் வந்து லட்சுமி நாராயணன், இந்த நீதியரசர்கள் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்தாங்க. தானாக முன் வந்து எடுப்பதற்கு அது காரணமாக இருந்தது வந்து இப்போ பாஜக, அப்புறம் வந்து அதிமுக வழக்கறிஞர்கள், அந்த வழக்கறிஞர்கள் கொடுத்த மனு, அப்புறம் வந்து அதுக்கு தொடர்ந்து அவங்க வச்ச கோரிக்கைகள், இதெல்லாம் எடுத்து தான் வந்து அவங்க வழக்கை வந்து தானாக முன் வந்து அந்த இதை வந்து எடுத்து விசாரித்தாங்க. விசாரித்ததில் முடிவில் வந்து அவங்க வந்து எஸ்ஐடி அப்படிங்கிற சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து ஒன்று அமைச்சாங்க. அந்த குழுவில் வந்து தமிழகத்தை சேர்ந்த காவல் பணியில் உள்ள 3 IPS அதிகாரிகள் வந்து அதில் இடம்பெற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால், அப்புறம் சேலம் துணை ஆணையர் பிருந்தா, அப்புறம் வந்து அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்னேகப்பிரியா, இந்த 3 IPS அதிகாரிகள் தலைமையில் வந்து இந்த விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது சம்பந்தமாக வந்து பாஜக போராட்டம் நடத்துறதுக்கு போனால் அதுக்கும் வந்து அனுமதி கொடுக்கல. பாமகவுடைய அனுமதி நேற்றுக்கு போனாங்க, அந்த இதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் போராட்டம் நடத்தும் போதும் அனுமதி கொடுக்கல, கைது பண்ணாங்க. விஜயுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் அவங்க நடத்தின போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கல. அவங்க துண்டு பிரசுரம் வந்து இது கொடுத்தாங்க, அதுக்கும் வந்து அனுமதி இல்லை, அதெல்லாம் மறுத்தாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கே ஒரு இடையூறான ஒரு செயலாகத்தான் இது இருக்குது. இது வந்து ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துறது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. தமிழகத்தில் நடக்குது. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நடத்தினாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பாமகலேருந்து நேற்றுக்கு காலையில் போராட்டம் நடத்தினாங்க. திருமதி சௌமியா அன்புமணி தலைமையில் வந்து அந்த போராட்டத்தை மகளிர் பெண்கள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்துக்கு தடை கொடுத்தாங்க, தடை விதித்தாங்க. அனுமதி மறுக்கப்பட்டது சென்னை போலீஸ்காரங்க, காவல்துறையினால். அதனால அவங்க வந்து இந்த வழக்கில் பாமகனுடைய வழக்கறிஞர் பாலு வந்து அதை வந்து ஹைகோர்ட்டில் இதை ஒரு வழக்காக எடுத்துகிட்டு போனார். அந்த வழக்கை வந்து பி. வேல்முருகன் அப்படிங்கிற நீதியரசர் வந்து விசாரித்தார். அதில் வந்து வழக்கறிஞர் பாலு வந்து என்ன சொன்னார்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை சம்பவத்தை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது கடைசி நேரத்தில். அது முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய போராட்டம் அதுக்கும் இதே கதை தான். அப்படியே விட்டுட்டு கடைசி நேரத்தில் கழுத்தில் வச்சு அறுத்துறது. அப்படின்னா என்னது? உங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னா கடைசி நேரத்தில் கோர்ட்டுக்கு அணுக முடியாதுல்ல. கோர்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்கி தான் ஒவ்வொரு போராட்டத்தை நடத்தினா அது என்ன ஜனநாயகம்னு தெரியல. இந்த இதை அவர் கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்து விட்டனர். போலீஸார் அனுமதி வழங்க போலீஸுக்காரங்களுக்கு வந்து நீங்கள் உத்தரவு போடுங்க, அனுமதி கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணியிருந்தார். இப்போ இதில் என்னென்னா, கோர்ட் வந்து அதாவது பி. வேல்முருகன் நீதியரசர் அவர் வந்து அனுமதி மறுத்திருக்காரு. அனுமதி மறுக்கலாம், கொடுக்கலாம், அது அவருடைய இது நிலைப்பாடு. அப்படி தான் வந்து நம்ம சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்ம ஒரு சாமானியனுடைய பார்வையில் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து அவங்க வந்து மறுத்திருக்காங்க. அதில் ஒரு பெரிய விசேஷம் இல்லை. ஆனால் அந்த மறுத்துட்டு அதில் சில விஷயங்களை வந்து அந்த நீதியரசர் பதிவு பண்ணியிருக்காரு.
அந்த பதிவு பண்ண அந்த விஷயங்கள் வந்து பல கேள்விகளை என்னுள்ள எழுப்பிச்சுது. ஒரு சாமானியனாக என்னுடைய பார்வையில் அதில் சில விஷயங்கள் வந்து எனக்கு அதில் ஒரு ஒரு மாதிரியான ஒரு இதை எனக்கு உருவாக்கிச்சுது. அதைத்தான் நம்ம உங்ககிட்ட பேசணுங்கிறது என்னுடைய பகிர்ந்துக்கணுங்கிறதுன்னு தான் இதனுடைய நோக்கம். இதில் வந்து நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் ஊடகங்கள் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்தில் மட்டுமே உள்ளன. அரசியல் கட்சிகளுடைய போராட்டம் வந்து ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு மட்டுமே உள்ளன. உண்மையான அக்கறையால் அல்ல. ஊடகங்களும் இந்த விஷயத்தில் பொறுப்புடன் செயல்படவில்லை. இதில் எனக்கு வந்து இது புரியலை. அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தினா ஊடகத்தில் வரணும்னு தாங்க எதிர்பார்ப்பாங்க. நீதியரசருக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுது? இல்லை, அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் நடத்த இது காமராஜர் காலமும் கிடையாது. அந்த ஒரு இதை இன்னொன்று போராட்டம் நடத்த வெளியே தெரிஞ்சதானாங்க அந்த ஆளுங்கட்சி வந்து அதுக்கு செவி சாய்க்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தையே நான் எடுத்துக்கிறோமே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வந்து ஒரு 19 வயசு மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அவங்க வந்து அதுக்கு முதலாவது இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணிச்சுது? அதுக்கு காவல்துறை என்ன பண்ணினாங்க? குற்றவாளிங்கிற பேரில் ஊர்ஜிதம் தெரிஞ்சு போச்சு யாருங்கிறது. அதுவும் வந்து அந்த மாணவி தானாக முன்வந்து ஒரு வழக்கு இதுக்கு ஒரு புகார் மனு கொடுத்ததே பெரிய விஷயங்கிறது தான் இன்றைக்கு உள்ள ஒரிஜினல் நிலவரம். அது இந்த நீதி அரசருக்கு அது புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து SS சுப்பிரமணியம் அப்புறம் வந்து லட்சுமி நாராயணன் அமர்வில் வந்து இதை வந்து இதைத்தான் அவங்க பாராட்டியிருக்காங்க. அதாவது வந்து இதை மாதிரி ஒவ்வொரு பாதிப்புக்கும் உள்ளானார். பாதிப்பு வரக்கூடாது தான். பாதிப்புக்கு உள்ளாகி இது மாதிரி ஏதாவது சம்பவம் தான் மூடி மறைக்கக்கூடாது. அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அதை வந்து புகார் கொடுக்கணும். குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். கொடுத்தா தான் மறுபடியும் இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்கும், தவிர்க்கப்படும்ங்கிறது தான் நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த நீதியரசர்கள் இதில் வந்து பெருசாக பாராட்டியிருந்தாங்க. அப்போ இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இதில் இந்த மாணவி புகார் கொடுத்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கைன்னு எடுத்துக்கலாம். பாதிப்பிலும் கூட அதுக்கு வந்து பின்னாடி நம்மளுடைய மானம் கப்பலேறும்னு தெரிஞ்சே தான் அது கொடுக்குது. ஏன்னா இந்த கேடுகட்ட அரசாங்கம் அதை அந்த வேலையை செய்துட்டு கசிய விட்டாங்களா இல்லையா? அதனுடைய ஃபோன் நம்பர் கொண்டு எல்லாம் வெளியே விட்டாங்களா இல்லையா? அப்போ ஒரு பெரிய சென்னை மாநகரில் ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் படித்து நீங்கள் வந்து அதிக மதிப்பெண் எடுத்தால் தான் அதுக்குள்ளே படிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல ஒரு படித்த ஒரு மாணவி, நல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது. அந்த இதை கொண்டு போய் அது காவல்துறையில் கொண்டு போய் புகார் கொடுக்க வந்ததே பெரிய விஷயம். அப்போ நீங்கள் வந்து சம்பிரதாயத்துக்கு ஒரு வழக்கு மட்டும் பதிவுக்கு தான் இந்த காவல்துறை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. உடனே கோர்ட் ஒரு புறம் மகளிர் காவல் நிலையத்துக்கு இதை அனுப்பி விட்டாச்சு. சரி, ஓகே. அது கமிஷனர் இதை தான் செய்தார். கரெக்டாக சட்டப்பூர்வமானது தான். அங்கே வந்து அவங்க வந்து அதை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த எஃப்ஐஆரை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. கமிஷனர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். கமிஷனர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு இன்னொருத்தர் சம்மந்தப்பட்ட நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணுங்கள், ஒரு இதை யோசிங்க சார். நான் வந்து சினிமா துறையில் வந்து படம் டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாராகிட்டு இருக்கேன். பல படங்களில் டைரக்டரில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 2 பேர் அங்கே இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை, அங்கே 2 பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து ஒருத்தர் படம் பிடிச்சார். அப்போ அந்த படம் பிடிச்சது ஒருத்தர் மட்டுமே எப்படி வந்திருக்க முடியும்? முதல் கேள்வி. ஒரே ஒருத்தர் செல்ஃபோனை வச்சு படமும் எடுத்துகிட்டு அவங்கள மிரட்டவும் செய்துட்டு அப்புறம் அதில் ஒருத்தரை அடித்து துரத்திக்கிட்டு அந்த 2 பேரும் சேர்ந்து இவரை திருப்பி அடிக்க மாட்டாங்களா? வாய்ப்பு இல்லையா அதுக்கு? என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் தானே இவன். அவங்க 2 பேர் இருக்காங்களே, 2 பேரும் சேர்ந்து வந்து உயிருக்கு போராட்டம்னு வரும்போது தூக்கி போட்டு மிதிக்கத்தானே செய்வாங்க. யாருக்குமே வருமே, கோபம் வரத்தானே செய்யும். இப்போ அந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்களா? அப்போ இவன் ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, இன்னொருத்தனும் கூட வந்திருக்கணும்ல. அவன் வந்து ஆள் பார்த்துருக்கணும், வேறு யாரும் வராங்களான்னு பார்த்துருக்கணும். இதெல்லாம் பார்த்து தானே அப்படி தானே செய்ய முடியும். ஒரு இது திருட போனால் கூட இப்படி தானே செய்வாங்க. அப்படி தானே நம்ம காட்சியை படத்தில் வைக்கிறோம். அப்போ அது இப்படி தானே யோசிக்க முடியும். நீங்கள் அப்படி யோசித்து பாருங்கள். அப்போ இவன் ஒருத்தனே வந்து வீடியோ எடுத்து இவன் ஒருத்தனே வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் இதுவும் பண்ண முடியாது. அப்போ இன்னொருத்தன் வந்து கூட இருந்திருக்கணும், அந்த அடித்து துரத்திருக்கணும். இன்னொருத்தன் கூட இருந்தவனை அடிச்சுன்னா அவனை காயப்படுத்தினா தான் போவான். சின்ன போ தம்பின்னு போயவும் போவான். அப்போ போன உடனே நீங்கள் அவனை அடிச்சிருக்கணும், துன்புறுத்திருக்கணும். அதை பார்த்து இந்த பெண் வந்து பயப்பட்டிருக்கணும், இல்லை இந்த இதை அச்சுறுத்திருக்கணும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல. அப்போ இவன் ஒரே ஒருத்தன் வந்து அதை அவ்வளோ பண்ணுறதுக்கு சாத்தியம். அது கத்திருக்கும், ஃபோன் கையில் இருக்குது. அவன் ஓடி போனவன் வந்து அங்கே ஃபோன் பண்ணி சொல்லி 4 பேரை கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா அவனை வந்து இன்னொரு இடத்துல போய் அவன் கம்யூனிகேட் பண்ணாத அளவுக்கு அவனை தடுத்துருக்கணும். அவனுடைய மொபைலை பிடுங்கிருக்கணும், அவனை எங்கேயா கெட்டி போட்டிருக்கணும், ஏதாவது ஒன்றா பண்ணியிருக்கணும், எங்கேயா அடைச்சி வச்சிருக்கணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவனை திறந்து விடுறோம், ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஒரே ஆள் இருக்காது. இவனே வந்து கூட யாராவது இல்லாமல் அதை செய்திருக்க முடியாது. இது அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்.
இன்னொன்று இவன் வந்து இன்னொரு ஆளை சாருன்னு சொன்னால் அந்த சாரு யாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாத கொஸ்டினாக இருக்குது. இவன் முழுக்க முழுக்க வந்து மா சுப்பிரமணியத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருக்கான். அந்த சார் மா சுப்பிரமணியமாக ஏன் இருக்கக்கூடாதுங்கிற சந்தேகம் தமிழகம் முழுக்க இது உலாவிட்டு இருக்கு. இல்லைங்க, அதுக்கு மேலே இன்னொருத்தர் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மெம்பராக இருந்தது வந்து இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி, அவராக கூட ஏன் இருக்கக்கூடாதுங்கிற சந்தேகத்தையும் கிளப்புறாங்க சிலர். சரி, எது எப்படி இருக்கட்டும், யாரோ ஒரு எக்ஸ் ஒய் ஒருத்தர் இருக்காங்கிறது உறுதியாகுது இல்லை. ஆனால் நம்ம கமிஷனர் என்ன சொன்னார், அவங்க போலீஸ் வந்து எஃப்ஐஆரை வெளியிட்டதே வந்து என்ன நோக்கம், இந்த பெண்ணுடைய குடும்பத்தை மிரட்டுவதற்காக வெளியிடப்பட்டது. அதுதானே உண்மை, அதுதானே இதில் இருந்திருக்க முடியும். இந்த பெண்ணு நீ தான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக குற்றவாளிகளை காப்பாற்றுவதன் நோக்கத்தோடு அந்த பெண்ணை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி மிரட்டி அப்படி தானே இந்த அரசாங்கமே நடந்துட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து இவங்க வந்து அதை கையாளுறாங்கிறது நமக்கு புரியதானே செய்யுது. அப்போ இதில் ஒரு பெரிய விஐபி, ஒரு அமைச்சர் லெவலில் ஒருத்தர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா எப்படி அவங்கள வந்து கண்டுக்காமல் எப்படி விடுவாங்க? காப்பாற்று தானே போராடுவாங்க. அதைத்தான் அவங்க செய்தாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு, மக்களுடைய சந்தேகம். அதுதான் நீங்கள் வந்து கமிஷனர் வந்து அறக்க பறக்க வந்து பேட்டி கொடுத்தாருல, என்ன சொன்னார், அது வந்து ஏரோப்ளைன் மோடில் அவன் வச்சுருந்தான். உங்களுக்கு தெரியுமா அது? சரி, தெரிஞ்சனே வச்சுடுங்க சார், அதையா நீங்கள் வெளியே சொல்கிறீங்க? அவன் ஏரோப்ளைன் மோடில் வச்சானா இல்லையாங்க? பொண்ணு சொல்லுது, பாதிக்கப்பட்ட பொண்ணை விட பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொன்ன வாக்குமூலம் தான் உங்களுக்கு முக்கியமா? என்ன போலீஸ் ஆஃபீஸர்? அப்போ வந்து அதில் வந்து தப்பு செய்திருக்காரு, அருண் வந்து தப்பு செய்திருக்காரு கமிஷனர் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுதுல்ல. நீதி அரசர்கள் தனி பெஞ்சும் இதைத்தானே சொல்லிச்சுது. இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? துறை ரீதியாக ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இது வரைக்கும் எடுக்கலையே. ஏன் எடுக்கலை? அந்த துறையை கையில் வச்சிருக்கிறது யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே. ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை? சென்னை சிட்டி கமிஷனர் மேலே, போலீஸ் கமிஷனர் மேலே ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்காரு? இன்னும் சொல்ல போனால் அவர் குற்றவாளி. இவர் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கிறதுக்காக அவர் எதுவுமே பண்ணலை. ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தினவனை குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து நின்னார். அப்போ குற்றவாளிக்கு இவரும் துணை போயிட்டார். அப்படின்னா இவருக்கு வந்து யூனிஃபார்மை கலத்தி வச்சு இவரையும் குற்றவாளியை சேர்த்து இவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தணும். இவருக்கு யாரெல்லாம் ஃபோன் வந்துச்சு, யாரெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னார்? அது முதலமைச்சர்கிட்ட வந்துச்சா, துணை முதலமைச்சர்கிட்ட வந்துச்சா, இல்லைன்னா வேறு எந்த அமைச்சர்கிட்ட இருந்து வந்துச்சு? அதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, அவங்க என்னென்னலாம் பேசுனாங்க, அவ்வளோத்தையும் நீங்கள் அக்கு வேற ஆணி வேற விசாரிக்கணுமா வேண்டாமா? ஒரு சாமானியனா நான் கேட்குறேன் சார், இதெல்லாம் விசாரித்தா தானே உண்மைகள் வெளியே வரும். முதலாவது அந்த மாணவி புகாரை கொண்டு கொடுத்த உடனே அவங்க வந்து வாங்கிட்டு இங்கே போய் சம்பிரதாயத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் விசாரணை நடத்தும் போது இது திமுக நிர்வாகின்னு தெரிய வருது முதல் கட்டமாக. அதுக்கு பின்புலத்தில் இன்னொருத்தர் ஒரு பெரிய விஐபி இருக்குது, ஒரு சார் இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, தெரிய வந்துட்டு. இப்போ அந்த விஐபி இவன் திமுக காரன்னு சொன்ன உடனே எல்லா இதையும் அதிகாரத்தை பலத்தையும் பயன்படுத்தி கேஸை மாற்ற சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, அவனை வர சொல்லி என்கொயரி பண்ணிவிட்டு அனுப்பிட்டாங்க. ஞானசேகரன்கிற அந்த காம கொடூரனை வர சொல்லி அனுப்புகிறாங்களா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டு அப்புறம் அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறமா இந்த பிரச்சனையை வந்து அண்ணாமலை கையில் எடுத்து இது பிரச்சனை பெருசான பிறகு சம்பிரதாயத்தை கைது பண்ணாங்க. ஒரு மாவு கட்டு எதுக்கு மாவு கட்டு போட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டவுடனே வந்துட்டான், வந்தவொடனே நீங்களே போகிற கூட்டா வான்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்து. இன்னொன்று, அவன் வந்து யாருங்கிறது தெரியாதா சார் போலீஸ்காரங்களுக்கு? இப்போ முதலாவது சொன்னாங்க 7 வழக்கு இருக்குன்னாங்க, அப்புறம் இல்லை 15க்கு மேற்பட்ட வழக்கு இருக்குன்னாங்க, நேற்றைக்கு சொல்கிறாங்க 20க்கு மேற்பட்ட வழக்கு இருக்குங்கிறாங்க. ஆழ்கடத்தல் வழக்கு இருக்குது, கற்பழிப்பு வழக்குகள் பல இருக்குது, இன்னும் வந்து இந்த அடிதடி கொலை எல்லா வழக்கும் கையில் இருக்குது. எல்லா வழக்குலையும் சம்மந்தப்பட்டவன் அவன். அந்த ஆளை வந்து எப்படி சாதாரணமாக எப்படி கண்காணிப்பு இல்லாமல் போலீஸ்காரங்க விட்டுட்டு இருக்காங்க? இவன் வரும்போதே இவன் ஒரு அக்யூஸ்டு, இவன் ஒரு பெரிய தவறு செய்யக்கூடிய குற்றவாளிங்கிறது உங்களுக்கு தெரியதானே? இவன் மேலே பல வழக்குகள் இருக்குங்கும் போதே உங்களுக்கு தெரியதானே செய்யும். அப்போ அதெல்லாம் எப்படி விட்டுட்டு அவனை எப்படி சாதாரணமாக வெளியே விட்டாங்க? பழையபடி கூப்பிட்டு மாவு கட்டி இதுக்கு போட்டாங்க. அண்ணாமலை கையில் எடுத்தார், பிரச்சனை பெருசாச்சு. அதிமுக கையில் எடுத்துச்சு, மற்ற கட்சிகளெல்லாம் அண்ணாமலை சவுக்கால் அடித்தார். சவுக்கால் அடித்ததை கிண்டல் பண்ணுனாங்களே ஒழிய இந்த குழந்தைக்கு, இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் எண்ணத்தில் திமுகவோ இல்லைன்னா அதனுடைய கூட்டணி கொத்தடிமை கட்சிகளோ ஒரு துரும்ப கூட தூக்கி போடல. இன்னும் சொல்ல போனால் கண்டுக்கவே இல்லை. மாதர் சங்கம்ங்கிற மூதவிகள்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இதை பற்றி இது வரைக்கும் வெளியே வரல, இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. ஆனால் மாதர் சங்கம்னு சொல்லுவாங்க, மரியாதைக்குரியன்னு சொல்லுவாங்க, பெருமைக்குரிய ஆட்கள்னு பேசுவாங்க பொதுவெளியில். இவங்க தான் வந்து மாதர்களுக்கு, பெண்களுக்கான உரிமைக்கான குத்தகைக்கு உரிமையை பாதுகாக்கிற குத்தகைதாரர் இவங்க தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பேரும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதை ஒரு பக்கம் போட்டு அண்ணாமலை கையில் எடுத்து இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசான பிறகு புற அழுத்தம் அப்படி எடுத்துடுங்க. இந்த பிரச்சனைக்காக நிறைய பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. இறங்கின பிறகு
கமிஷனர் கொடுத்த பேட்டியை வந்து அண்ணாமலை வந்து கமலாலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்ட பிறகு கத்தி தொண்டர்ந்தண்ணி வத்த கத்துன பிறகு இதெல்லாம் வந்து அவரும் ஒரு அடிப்படையில் அவர் ஒரு போலீஸ் IPS ஆபீசராக இருந்தவர் அப்படிங்கிறனால இவர் இதெல்லாம் சொல்லும் போதே சொன்னதெல்லாம் கோர்ட்டில் நிற்காது. இது மாதிரி 1000 எஃப்ஐஆர்லாம் நாங்கள் பார்த்துறோம். எஃப்ஐஆரில் இதெல்லாமா நீங்கள் எழுதுவீங்கன்னு சொல்லி அப்படி பேசின பிறகு தானே நீங்கள் அடுத்த லெவலுக்கு இறங்குனீங்க. இதெல்லாம் பார்த்து தானே சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கை தானாக முன் வந்து கையில் எடுத்துச்சு. இவ்வளோ இதில் நிறைய மர்மங்கள் இருக்குது, இன்னும் யார் யாரெல்லாமோ உள்ளே இருக்காங்கங்கிற அடிப்படையில் தானே எடுத்து பேசுனாங்க. அப்படி பேசின அப்போ இதில் வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நீதியரசர்களும், அதாவது சுப்பிரமணியமும் அப்புறம் லட்சுமி நாராயணன்கிற இந்த அமர்வு வந்து இது அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் அதை தள்ளு துறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதை குறைந்தபட்சம் ஒரு நம்பிக்கையாவது அவங்க கொடுத்தாங்கல்ல. இவங்க எடுத்து பேசுனதுனால ஒரு 25 லட்சம் ரூபாய் நீங்கள் நிவாரணம், அதாவது உடனடி, அதாவது இடைக்கால நிவாரணமாக அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கணும், அந்த மாணவிக்கு கொடுக்கணும், அந்த மாணவியினுடைய கல்வி செலவெல்லாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகமே இனிமேல் ஏற்றுக்கணும், அது கல்வி செலவு எல்லா செலவு எல்லா படிப்பு கட்டணம், அந்த கட்டணம், இந்த கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதே மாதிரி அந்த மாணவியும் சரி அந்த மாணவியினுடைய பெற்றோருக்கும் சரி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத தமிழக DGP உறுதி செய்யணும். இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கல்ல. அதில் ஒரு பாயிண்ட், இந்த கமிஷனரை வந்து இவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல சார், இது வரைக்கும் எடுக்கலைல்ல. ஏன் எடுக்கலை? அதே குற்றவாளி தானே வச்சிருக்கீங்க. குற்றவாளிக்கு துணை போனாலும் குற்றவாளி தானே. போலீஸ் கமிஷனராக இருந்தால் குற்றவாளிக்கு துணை போனவர் நிரபராதி ஆயிடுவார். அது எப்படி, என்ன கணக்கு? எனக்கு புரியலை அந்த சட்டம். சாமானியன்னா எனக்கு இது புரியலை. இந்த லட்சணத்தில் தான் நம்ம நீதியரசர் வேல்முருகன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் வந்து இதில் சொல்கிறாரு, இந்த சம்பவம் வந்து வெளிச்ச வந்திருந்தது, செய்தி தொலைக்காட்சிகளில் ஊடக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இப்பிரச்சனையை பற்றி ஊடகங்கள் செய்தி வெளியிடக்கூடாது என்று கூறவில்லை, ஆனால் அவர்கள் செய்யும் விதம் ஏற்புடையதில்லை. உண்மை என்ன தெரியுமா? அண்ணாமலை சவுக்கை எடுத்து அடித்தார்ல, அடித்து இங்கே இதெல்லாம் நடக்கும்போது எந்த ஊடகமும், இதெல்லாம் திமுகவுக்கு கொத்தடிமை ஊடகங்கள், இங்கே யாருமே வாயும் திறக்கல, எல்லா நவதூரத்தையும் மூடி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ரிப்பப்ளிக் டிவியில் டிபேட் பண்ணாங்க. டெல்லி இந்தி சேனல்களெல்லாம் விவாதம் பண்ணிச்சுது. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை ஆல் இந்தியா பிரச்சனையாக மாறிச்சுது. அண்ணாமலை சவுக்கு எடுத்து ஷாட்டை எடுத்து அடித்தது தனக்குத்தானே அடித்ததுனால அது இங்கே கேட்டுச்சோ இல்லையே, டெல்லி வரைக்கும் கேட்டுச்சு. இந்திய அளவில் அது பிரச்சனை பெருசாச்சுது, விவாத பொருள் ஆச்சுது. அண்ணாமலை வந்து பண்ணின அந்த செயல் வந்து இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்தது. திமுக காரனே தெருவில் வந்து நின்று ஷாட்டை எடுத்து அடிச்சுட்டு தெரியல, அங்கங்கே அடிச்சுட்டு தெரியல. இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் செய்தது ஒரு கவன ஈர்ப்பு பண்ணார். கரெக்டாக அதை ஈர்த்ததன் மூலமாக இந்த பிரச்சனை பெருசாச்சு. இந்த பிரச்சனை பெருசானதுனால சென்னையில் உள்ள தமிழக ஊடகங்கள் வேற வழி இல்லாமல் அதை உப்பு சப்பு இல்லாத ஆட்களையா பிரதிநிதிகளையா கொண்டு வச்சு ஒரு விவாதங்கிற பேரில் ஏதோ ஒரு இதை நடத்தணும், சம்பிரதாயத்துக்காவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம ஊடகம்னே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்த பிறகு எடுத்து வச்சு பேசுனாங்க. அதானே உண்மை. நீதியரசர் தமிழ்நாட்டுக்காரருங்க, திண்டுக்கல்காரர், அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லலாம்? இல்லை எப்படி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும்? எனக்கு ரொம்ப வருத்தமான அந்த நீதித்துறை இந்த அளவுக்கு சீர்கெட்டு போகும்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆதங்கம் இதுதான். மாணவி பாலியல் விவகாரத்தை ஏன் அரசியல் ஆக்குகிறீர்கள்? நீதியரசர் கேட்குறாரு சார், ஏன் அரசியல் ஆக்குகிறீர்கள்? மோசமான சம்பவத்தை ஏன் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்துகிறீர்கள்? இதை வெளியே கொண்டு வந்ததுனால தான் இந்த அளவுக்கு நிற்கிது. இன்னமும் மர்மம் முடிச்சு விலகலை, இன்னமும் அந்த சார் யாருன்னு தெரியலை. நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னேன், இந்த இதில் ஒரே ஒரு நபர் மட்டும் எதை எப்படி செய்ய முடியும்னு கேட்டேன். இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், இந்த நபர் இந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும்தான் செய்தான்னு எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய அந்த கிறிஸ்டி எப்படிப்பட்ட வரலாறை கொண்டவனா இருக்கான்? 20க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது, அதில் பல வழக்குகள் கற்பழிப்பு வழக்கு இருக்குது. அப்போ இவனுக்கு இது முதல் சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீ எப்படி சொல்ல முடியும்? இதை மாதிரி பல சம்பவத்தை அவன் செய்திருப்பான்ல, பல நேரங்களில் பல வருஷமாக இவன் செய்துட்டு இருப்பான்ல, அதில் ஒவ்வொன்றிலையும் இவன் செய்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருப்பான்ல. அப்போ வீடியோ எடுக்க இன்னொருத்தனையும் ஏற்பாடு பண்ணி தானே வச்சு எடுத்துருக்க முடியும். அந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணை மிரட்டி 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 பல தடவை சீரழிச்சிருப்பான்ல. இந்த பெண்ணையும் அதேமாதிரி ட்ரை பண்ணியிருக்கான்ல. இதெல்லாம் மீறி தானே அந்த பொண்ணு வந்து வெளியே வந்திருக்கு. அது வந்து பிரபலப்படுத்திச்சு, அது பப்ளிசிட்டி தேடிச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கேவலமாக இருக்காதா சார்? உங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்படி கேட்க முடியுமா நம்ம? இது நீங்கள் பிரபல வெளியே கொண்டு வந்தனால தான் அந்த பெண்ணினுடைய தகவல் எல்லாம் வெளியே சொன்னது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆகாதா? இது இந்த நீதியரசருக்கு இது புரிஞ்சு சொல்கிறாரா புரியாத சொல்கிறாரா எனக்கு தெரியல. இல்லை இது எப்படின்னு எனக்கு புரியலை. ஒரு சாமானியனா என்னுடைய மூளையில் இது ஏறலை. இது இப்படி தான் இப்போ கோபத்தை ஏற்படுத்துது. எப்படி வந்து அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து ஒரு கமிஷனர் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விவரங்களெல்லாம் வெளியிட்டது, ஃபோன் நம்பர் உட்பட வெளியிட்டது, பேர் எல்லாம் வெளியிட்டது தப்புன்னு சொல்லி அண்ணாமலை இதை சொன்னது வந்து அவரை வந்து இது ஊடக வெளிச்சத்தில் அவர் வரணும்னு நினச்சி அண்ணாமலை பண்ணினார்னு நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி தானே?
என்ன நீதியரசர்கள், எனக்கு இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அதாவது வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து நீதிபதியாக அதுக்கு நீதி வழங்கக்கூடிய இடத்துல நாங்கள் கரெக்டாக நிற்போங்கிற மாதிரி இருக்குது. இது எனக்கு இது சரியாக படல. இது அடுத்த மைண்ட் சொல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் அந்த பெண்ணை அவமானப்படுத்துகிறீர்கள். இல்லை என்ன அவமானப்படுத்துறாங்க? அந்த பொண்ணுக்கு நீதி அப்படின்னா நீங்கள் காஷ்மீரில் உள்ள ஆசிபாங்கிற சிறுமிக்காக கன்னியாகுமரியில் வரைக்கும் போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தினது எல்லாமே வந்து ஒரு விளம்பரத்துக்காக சொல்லி அந்த பொண்ணை இன்னும் இழிவுபடுத்திட்டாங்களா? இல்லை நிர்பயா வழக்குன்னு ஒரு பெரிய வழக்கு தானே ஐயா. இதெல்லாம் ஒரு பெரிய சரி, இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் பெரிய இழப்பு. நீங்கள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கையை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். எடுக்க தவறும் பட்சத்தில் எடுக்க வைக்கணும். அதுதானே எதிர்க்கட்சிகளுடைய வேலை. இன்னும் ஒரு இதையும் சொல்லலாம். இன்றைய முதலமைச்சர் தான் சொன்னார், இதை அரசியலாக தான் சார் பண்ணுவாங்க, அரசியல் கட்சி அரசியல் தான் பண்ண. அதை அவர் தான் சொன்னார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் என்ன அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டார். அப்படியே சொன்னார், அவியலாக பண்ணுவாங்கன்னு சொன்னார். எதிர்க்கட்சிகள் அதுக்கு பணியை பண்ணுது. அப்பவும் கூட அண்ணாமலை தெளிவாக சொல்கிறார், இது வந்து அரசியலாக நீங்கள் பண்ண வேண்டாம். அதை முதலே சொல்லிட்டு இருக்கார், அரசியலாக நீங்கள் எடுத்து பண்ண வேண்டாம். ஒரு சகோதரிக்கு ஏற்பட்ட ஒரு சோக விதை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்கிறதுக்காக ஒரு சகோதரனாக நான் வாரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் வாருங்கன்னு சொல்கிறாரு. சண்டை போட்டு எதிரணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவருக்கும் இறங்கி வந்ததுக்கு வாழ்த்து நன்றி சொல்கிறாரு. இதுக்கு சம்பந்தமே இல்லாத, பிஜேபிக்கு சம்பந்தமே இல்லாத எதிரணியில் உள்ள ஆளு தான் சீமான். அவரையும் இவர் வந்து வரவேற்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு நபர் தான் வந்து விஜயும் வரவேற்க தான் செய்கிறாரு. இதில் என்ன இது இருக்குது எனக்கு புரியலை. விளம்பரத்துக்காக இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது எந்த வகையிலும் தெரியல. அவருக்கு பேரை குறிப்பிடலைங்கிறது வேறு விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆண் பெண் என்று ஏன் பாலின பாகுபாடு பார்க்குறீர்கள்? அதாவது ஒரு பெண்ணாக அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரிப்பட்ட இது வந்திருக்கு, அதனால நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோங்கிற ஒரு கேள்வியை வழக்கறிஞர் பாலு வந்து முன்வைத்த போது அதுக்கு இவர் வந்து கவுண்டர் கொடுக்குற விதத்தில் இந்த நீதியரசர் வேல்முருகன் வந்து இப்படி சொல்கிறார், ஆண் பெண் என்று ஏன் பாலின பாகுபாடு பார்க்குறீர்கள்? ரைட்டு, சமத்துவத்தை உருவாக்கிட்டீங்களா? இன்னமும் வந்து பெண்கள் வந்து அந்த அடுத்த 2ஆம் கட்ட நிலைமையிலே தானே வச்சுருக்கோம், அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? இது என்ன கேள்வி சார்? இது வந்து எனக்கு புரியலை. பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டும் ஈடுபடுறாங்க. ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் ஆண் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறா அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஏன் வந்து நீங்கள் பெண்ணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் இது என்னன்னு எனக்கு புரியலை. பாதிக்கப்பட்டது பெண்ணு, அதனால பெண்ணாக பார்க்குறோம், அவ்வளோதானே. பாதிப்பை ஏற்படுத்தணுமே ஆண், அதனால் ஆணை நம்ம திட்டுறோம். அவ்வளோ, ஒட்டுமொத்த ஆணையும் நம்ம திட்டலை. இந்த யோக்கிய நல்லவர்களை போய் திட்டலை. இதில் எதுக்கு நீங்கள் பெண்ணு ஆணுன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பெண்ணு ஆணு தான் பார்க்க முடியும். அதில் நீதியரசருடைய அந்த வாதம் வந்து எனக்கு அது புரியலை. எனக்கு பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனத்தை செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குகிறார்கள். அது நான் ஏற்கனவே அதான் சொன்னேன். உண்மையே அவங்களுக்கு சார், உண்மையிலேயே வந்து அண்ணாமலைக்கு வந்து அதுக்கு மேலே அக்கறை இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் சாட்டை எடுத்து அடித்ததாக அர்த்தம் வராதா? சாட்டை எடுத்து அடித்து அதன் மூலமாக அவர் வந்து அரசியல் லாபத்துக்காக இதை செய்கிறாருங்கிற நோக்கத்தில் அவர் அந்த நோக்கத்திலே பண்ணிட்டு சார், பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிறத ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வரணும்னு நினச்சாரு. கொண்டு வந்தாரா இல்லையா? இந்தியா முழுக்க இது கவன ஈர்ப்பை பெற்றுச்சா இல்லையா? அதன் மூலமாக தேசிய மகளிர் ஆணையத்தை கொண்டு வரணும். அவர் தான் கடிதம் எழுதினார். அதன் மூலமாக தேசிய மகளிர் ஆணையம் வந்து அதுவும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்படி பல கட்டங்களில் விசாரணை நடத்தினா, பல அமைப்புகள் மூலமாக விசாரணை நடத்தினாதானே அதில் உண்மை இருக்கும். நான் இன்னமும் கேட்குறேன் சார், எதுக்கு சென்னை நீதி அரசர்கள் 2 பேரும் வந்து வேலை வெட்டி இல்லாமையே இதை தானாக முன் வந்து வழக்கெடுத்து விசாரித்தாங்க? தமிழக காவல்துறை சரியாக பண்ணலைங்கிறனால தானே, அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குங்கிறனால தானே அவங்க எடுத்தாங்க. அப்போ அந்த நீதியரசருக்கும் அதே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வேல்முருகன் நீதியரசருக்கும் எப்படி ஏன் முரண்படுது? அப்போ அவங்க 2 பேரும் வந்து ஏதோ இந்த எதிர்கட்சிக்கு விலை போயிட்டாங்களா? இல்லை, எனக்கு புரியலை. இது சாமானியனா இந்த கேள்வியெல்லாம் இருக்குங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதுகாப்புக்காக போராடுபவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் கை வைத்து சொல்லுங்கள், எத்தனை பேர் தன் தாய், மனைவி, மக்களுக்கு மரியாதை, சுதந்திரம் வழங்குகிறீர்கள்? இந்த நீதியரசருக்கு மனைவி இருக்காங்க, மகள் இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் மனைவி மகளுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கல, அப்படி தானே? இது எனக்கு புரியலை சார். நீங்கள் வேணால் அப்படி இருந்துட்டு போங்க, ஆனால் மற்றவங்க எல்லாம் மரியாதைலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் தாயை மதிக்காத ஒரு பயம் இருக்க மாட்டான் சார். சில பேர் தருதலைகள் தாயை வந்து கடைசி நேரத்தில் அனாதை இல்லத்தில் விட்டு விட்றான். அதுவும் படித்த முட்டா பயில்வ தான் நிறைய பேர் அந்த வேலையும் செய்துட்டு இருக்கான். இந்த பாமரம் ஊரில் இருக்கான் பாருங்கள், திட்டிகிட்டு இருந்தாலும் கஞ்சி ஊற்றிடுவான் சார். நம்ம கிராமத்துலேருந்து வந்தாள், அவன் திட்டிகிட்டு இருப்பான், ஏசிக்கிட்டே திரிவான் அம்மையை, ஆனாலும் கஞ்சி ஊற்றிடுவான் கடைசி காலத்தில்.
அந்த படித்த முட்டா பயிலும் இருக்கான் பாருங்க, அந்த நான் நல்லா உனக்கு வந்து 25,000 ரூபா மாதம் கொடுக்குற மாதிரி ஏசி இருக்கும், டிவி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆனால் அது இல்லத்தில் போய் முதியோர் இல்லத்தில் போய் இருன்னு சொல்லி அங்கே தான் கொண்டு வச்சு அங்கே கொண்டு நிறுத்திட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டு, அது அவருக்கு விருப்பம். இப்போது ஒரு மாணவி மட்டுமா பாதிக்கப்பட்டுள்ளார்? என்ன கேள்வி நீதியரசரே? இல்லை, என்ன சொல்ல வரீங்க? யாருமே போராடாதுங்க, இதை பற்றி யாருமே வாய் திறக்காதுங்க, அதை அப்படியே இழுத்து மூடுங்கன்னு சொல்ல வர்றாரு இவர். ஒரு மாணவி மட்டுமா பண்ணிட்டு இருக்கா? நீங்கள் அரசு ஆட்சியாளர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இதுக்கு உத்தரவு போடுங்க, உங்கள் கையில் அதிகாரம் இருக்குல்ல, உத்தரவு போடுங்க. இதை மாதிரி இது மேல் வராத அளவுக்கு நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு சிறப்பு சட்டம் இயற்றணும்னு சொல்லுங்க. இருக்கக்கூடிய சட்டத்து போதாதுன்னா இந்த திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஏற்புடையது. ஆனால் ஒரு மாணவி மட்டுமா இதில் பாதிக்கப்பட்டிருக்கா? ஏன் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் மட்டும்தான் சம்பவத்துக்கு மட்டும்தான் போராடுகிறீர்கள்? ஆண்களுக்கு பாதிப்பு இல்லையா? ஆண்களுக்கு பெண்களால் என்ன பாதிப்பு? எனக்கு புரியல. இது அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இல்ல பெண்களால் ஆணுக்கு என்ன பிரச்சனை வருது? எனக்கு புரியல. இது இந்த சமுதாயத்தில் நம்ம அது எனக்கு வினோதமா இருக்கு. 1000ல் 1 லட்சத்தில் 1 அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண்ணால ஒரு கணவனுக்கு நீங்க வரதட்சணை அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நமக்கே தெரியுது. அது தவறான இதை பயன்படுத்துங்க. பிசிஆர்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது அப்படி நடக்கு. வரதட்சணை சட்டமும் அதே மாதிரி தான். அந்த வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழே நீங்கள் வந்து தவறாக அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவன் வரதட்சணையே கேட்கட்டா கூட அது சில இடத்துல தப்பு நடக்க தான் செய்யுது. அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லுங்க. நீங்கள் படித்தார்கள் தானே, நீதியரசர்கள் தானே, சொல்லுங்கள். அதுக்கு அறிவுரை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள், அரசுக்கு உத்தரவு போடுங்க. அதை விட்டுட்டு பெண்கள் மட்டும்தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஆண்களெல்லாம் பாதிக்கவே இல்லையான்னு கேட்டால் இது எனக்கு புரியலை. வந்திருக்கிறது பாலியல் சம்மந்தப்பட்டது. நல்லா படிக்கிற மாணவி. அண்ணா காலேஜில் உங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து எல்லோரும் படிக்கணும்னு கனவு காணக்கூடிய ஒரு இடம் தானே. அங்கே இடம் கிடைக்காம தானே நான் அங்கே எங்கேயா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாம், நான் உட்பட. நமக்கு நான் வந்து அந்த இதில் வரலைன்னு வச்சுருங்க. தொழில்நுட்ப ரீதியான படிப்பு நம்ம படிக்கலை, கலையில் போயிட்டோம், அதனால் விட்டுருங்க. ஒருவேளை நான் வந்திருந்தாலும் எனக்கு அதானே வந்திருக்கும். நானே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்தேன்னா நானும் இதுதானே கனவாக வச்சுருப்பேன். எல்லாருக்குமே அந்த கனவு இருக்க தானே செய்யும். இதில் படித்தா அது ஒரு மரியாதைக்குரியது அப்படிங்கிறது இருக்க தானே செய்யுது. சரி, எனக்கு புரியலை. நீதியரசர்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வேற மாதிரி தோணுது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் நாம் அனைவரும் இணை குற்றவாளிகள் தான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நாம் அனைவரும் இணை குற்றவாளிகள், இதற்கு நாம் அனைவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும், வெட்கப்பட வேண்டும். அப்போ ஆட்சியாளர்கள் தப்பே கிடையாது, ஆட்சியாளர்கள் வந்து கரெக்டாக தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை நாம் அனைவரும் குற்றவாளின்னா இதில் என்ன கணக்குன்னு தெரில, பிள்ளைகளெல்லாம் ஒழுங்காக வளர்க்கலைன்னு சொல்ல வரீங்களா? இல்லைடா பையன்மாரெல்லாம் ஒழுங்காக வளர்க்கலை, பெண்களை வந்து அந்த நீதியரசர்கள் சொன்னாங்க, குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி அணுகணும், எப்படி நடக்கணுங்கிறத பாடம் சொல்லி கொடுக்கணும்லாம் சொன்னாங்க. இது ஓகே, இந்த பாயிண்ட் அடிப்படையில் வேணால் இதை ஏற்றுக்கலாம். மற்றபடி நாம் அவ்வளோ பேரும் குற்றவாளினா எப்படி ஏற்றுக்க முடியும்? 60-70 வருஷமாக அந்த தமிழகத்தை வந்து சாராயத்தை திறந்து வச்சு நாசம் பண்ணதில் நான் எப்படி பங்கெடுக்க முடியும்? தெருவு கஞ்சா வித்துட்டு நடக்கிறாங்க, இதுக்கு நான் எப்படி பங்கெடுக்க முடியும்? கஞ்சா, அப்புறம் இது ஹெராயின், அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மெத்தபெட்டமைன், இதெல்லாம் வந்து நேற்றுக்கு கூட பத்திரிகையில் நிறைய வந்திருக்குமே, இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? இதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அரசாங்கம் கட்டுப்படுத்தாமல் விட்டது தானே தப்பு. இதை அரசாங்கம் தானே பொறுப்பேற்கணும். அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தானே இதுக்கு பொறுப்பேற்கணும், அவங்க தானே இதெல்லாம் செய்யணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க கையில் இருக்குது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய வேலை, அவங்க தானே பொறுப்பேற்க முடியும். தனி மனிதன் எப்படி இதில் பொறுப்பேற்க முடியும்? புரியல எனக்கு. இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கிறது. போலீசாரும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்துள்ளனர். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? இதுக்கு மேலே குற்றவாளியை கிடைக்காதுங்கிறத நீதிபதி சொல்கிறார். எப்படி சார் இது? அப்போ அந்த சார், யார் அந்த சார்? இதுக்கு ஒரு பதிலும் சேர்த்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனக்கு தெரியலை. எனக்கு அதாவது வந்து சந்தேகம் இருக்குது, இதில் பலர் இருக்க வாய்ப்பு உண்டு. இது முதல் முறை, ஒரே ஒரு முறை நடந்தது இல்லை. ஆனால் இது அனைத்தும் மடைமாற்றம் பண்ணுறதுக்கு, மூடி மறைக்கிறதுக்காக தமிழக காவல்துறை முயற்சி செய்கிறதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது ஒரே ஒரு தடவை மட்டுமே நடந்திருக்காரு, ஒரே ஒரு நபர் மட்டுமே இதில் சம்மந்தப்படலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்படின்னா தமிழக காவல்துறையே இதுக்கு துணை போகுதுங்கிறனால தானே ஏற்கனவே பெஞ்சு வந்து அதை சொல்லியிருக்காங்க. சென்னை சிட்டி கமிஷனருக்கு மேலே எதுக்கு நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க? அதாவது எஃப்ஐஆர் கசிஞ்சது அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக கசிய விடப்பட்டது? எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனது அப்படின்னு சொல்லி தான் அதை வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு லீக் ஆனாங்க? எதுக்கு லீக் செய்யப்பட்டது? கசிய விடப்பட்டது எதனால விடப்பட்டது? அந்த குழந்தையினுடைய குடும்பத்தை மிரட்டுவதற்காக விடப்பட்டது. அதுதானே உண்மை. அப்போ அந்த இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன, பேட்டி கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா?
நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்துருக்கணும், அதனால் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே, ஏன் எடுக்கலை? முதலமைச்சர் என்ன எழுதி கொடுத்தாரோ அதை ஒரு வாசித்துட்டு போனார், அப்படி தானே? இந்த காவல்துறையிட்ட என்ன நீதி கிடைக்கும்? கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சார். இதை மாதிரி நீங்கள் வந்து அரசியலாக்காதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இதில் பழைய இதில் 3 பேர் கொண்ட 3 IPS அதிகாரிகள் கொண்ட குழு, சிறப்பு விசாரணை குழு வச்சுருக்காங்கல்ல, அது சீக்கிரம் அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாணவியை போய் பார்த்து எல்லாம் விசாரணை நடத்தியிருக்காங்க நேற்றுக்கு. இது சம்மந்தமான இதெல்லாம் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? அந்த 3 பேரும் யார் சார்? தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடியவங்க. ஆனால் IPS ஆஃபீஸர் பெண்கள். சரி, இந்த 3 பெண்களும் வந்து தமிழக முதலமைச்சரை மீறி, தமிழக அரசாங்கத்தை மீறி இவங்க ஏதாவது செயல்பட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாமானியான என்னுடைய கேள்வி. அது எப்படி சார் ஒரு நீதியரசர்களுக்கு இது புரியாமல் போகுது? கீழே வேலை பார்க்குறாங்க, இதுக்கு மேலே தான் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள், மேல்மட்ட அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, DGP எல்லாரும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே இருக்காங்க. இவங்களுக்கு கீழே தான் அவங்க பணி செய்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இவங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய என்ன சொல்கிறாங்களோ இதை கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு இவங்க வந்து முறையான விசாரணை நடத்துவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி இருந்தாலும் தான் சென்னையிலே வந்து இந்த இது கோர்ட்டூர்புரம் சப் இன்ஸ்பெக்டர் பெண்ணு தானே, அவங்களே வந்து இதை முறையாகவே விசாரணை நடத்தி முடிச்சிருப்பாங்களே. அதில் யாருடைய தலையிடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே நடத்திருப்பாங்க. யாருமே வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எந்த அரசியல் கட்சியும் வெளியே வந்திருக்காது. அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்குமே. யார் அந்த சாருங்கிற போஸ்டர் ஒட்டி அதிமுக இதை வந்து கட் அவுட்டை காணிக்க வேண்டிய அவசியமே, இப்போ அதை அட்டையை தூக்கி காணிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்குமே. இவ்வளோ பெரிய போராட்டத்தை சீமான் எடுக்க வேண்டியதில்லை, பாமக எடுக்க வேண்டியதில்லை, விஜய் எடுக்க வேண்டியதில்லை, யாருமே வெளியே இதை பற்றி பேச வேண்டியதே இருக்காது. அவங்கவுங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்து போயிருப்பாங்களே. இப்போ இவங்க முறையாக நடத்தாங்கிறதுனால தான் எனக்கு இதானே தப்பு. இதில் தானே சந்தேகமே வருது. நான் அவங்க சிறப்பு குழு போட்டது தப்புன்னு நான் சொல்லலை. அந்த குழுவில் 3 பேர் பழையபடி நீங்கள் தமிழக காவல்துறையில் உள்ள ஆளே போட்டு வச்சுருக்கீங்களா நீதி அரசர்களே, அவங்க எப்படி இவங்க முறையான இல்லைன்னா கரெக்டான விசாரணை நடத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? நடத்தணுங்கிறது எதிர்பார்ப்பு, சட்டம் அப்படி இருக்குது. ஆனால் இவங்க நடத்துவாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்க தானே செய்யுது. இதோட இந்த ஆட்சி முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த 1 வருஷத்துக்கு மேலே இவங்க கிட்ட தானே அவங்க குப்பையை கொட்டி ஆகணும். அப்புறம் எப்படி பண்ண முடியும்? அப்போ குறைந்தபட்சம் அந்த 3 அதிகாரிகளும் ஆந்திராவில் இருந்து நீங்கள் கொடுத்தீங்க, இல்லை ஊபியிலேருந்து 3 பெண் அதிகாரி, இப்போ IPS அதிகாரிகளை நீங்கள் இதுக்கு உத்தரவில் கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து குறிப்பிட்ட நாளைக்குள்ள விசாரணை முடிச்சு தரணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இதில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. இங்கே இல்லை யாருடைய இதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால அவங்க என்ன உள்ளதை எஸ்னா எஸ், நோன்னா நோங்கிற லெவலில் அவங்க சரியான விசாரணை நடத்திட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா CBI விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் இல்லை, CBI விசாரணை லேட் ஆகும், தாமதமாகும் அப்படின்னு இப்போ எதிர்கட்சி சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ வந்து மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீதியரசர்கள் பேசக்கூடிய அளவு போயிட்டு நீதியரசர்கள் எழுதுறாங்க, உத்தரவே இருக்குது. இவ்வளோ இந்த இதை நீங்கள் ஸ்பெஷல் இதாக எடுத்து இவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் இதுக்கு அறிக்கையை தாக்கல் செய்யணும்னா செய்துட்டு போகிறாங்க. அவ்வளோதானே சார். அதில் வேறு என்ன இருக்க போகுது? எனக்கு அப்படி தான் தோணுது. சட்டம் படிக்கலை, ஆனால் சாமானியனா எனக்கு அதான் தோணுது. நீதிமன்றம் CBI விட உயர்ந்த இடத்துல இருக்குது, நீதியரசர்கள் CBI விட உயர்ந்த இடத்துல இருக்காங்க, முதலமைச்சரை விட உயர்ந்த இடத்துல, பிரதமரை விட உயர்ந்த இடத்துல இருக்காங்க. இவங்க உத்தரவு போட்டு அவங்க ஒபே பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து பண்ணலைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வருது. அப்போ நீங்கள் வந்து CBIக்கு உத்தரவு போட்டிங்கன்னா அவங்க செய்ய போகிறாங்க. CBIனா எதுக்கு நான் அதை CBIன்னு சொல்கிறேன் அப்படின்னா, CBI அப்படின்னா தமிழக போலீஸ் கட்டுப்பாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க, அதுக்கு வெளியே உள்ளவங்க. அப்போ அதுக்கு வெளியே உள்ள இந்த தனி ஏஜென்சி அது. அப்போ அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. அவங்க கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும், கரெக்டான உண்மையை கொண்டு வரணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்கும். அதில் கரெக்டாக அதிகாரி இருந்தால் அதையும் நீங்கள் தண்டிக்கலாம். அப்போ எனக்கு வந்து இதில் இந்த பெண் இதை வந்து அதாவது அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதை விட நீதியரசர்களும் அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. இதை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பதிவிட்ட மாதிரி தான் எனக்கு என்னுடைய இது அப்படி தான் தோணுது. எனக்கு சாமானியனா என்னுடைய சந்தேகம், கேள்விகள், மனசில் இருந்த ஆதங்கம், கோபம், கேள்விகள் இதை தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை கிடையாது. ஆனால் வருத்தமான விஷயத்தை நோக்கி ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, இதில் வந்து தேசிய மகளிர் ஆணையமும் வந்து விசாரணை நடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொன்ன கடத்தை இவங்ககிட்ட சொல்லும்போது இவங்க மூடி மறைச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தது உண்மை அப்படிங்கிற வரும்போது அதில் ஒரு சின்ன முரண்பாடு வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இந்த 3 அதிகாரிகளும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணுறது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இன்னமும் எனக்கு அந்த பழைய என்ன ஏற்கனவே சொன்ன சந்தேகங்கள் தான். ஏன்னா இவங்க வந்து இவங்க துறைக்கு முதலமைச்சர் யார்? மு க ஸ்டாலின். அவர் சொல்கிறதானே நீங்கள் கேட்டாகணும். அந்த துறை அந்த இங்கே அதுக்கு மேலே அதிகாரிகள்லாம் யார் இங்கே தான் இருக்காங்க, அவங்க சொல்கிறதானே கேட்டாகணும். ஹைகோர்ட்டே சொன்ன பிறகு இன்னமும் அந்த சென்னை சிட்டி கமிஷனரை இன்னமும் தண்டனை பனிஷ்மெண்ட் இன்னும் கொடுக்கவே இல்லையே, அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலையே. ஏன்? இந்த கேள்விகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இப்படி தோணுது. நன்றி, வணக்கம்.